பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீடிய சாந்த குணமுள்ள தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த சரீர பலவீனங்களினால், சத்து பற்றாக்குறைகளினால் பலவீனமாய் இருக்கிறவர்கள் மீது சாந்த குணமுள்ளவராய் இருந்து குணப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க சாமி. பலப்படு என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் மனதாலும் உடலாலும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. ஒவ்வொரு மனிதனும் பலவீனமாய் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே, நாங்க செய்யற பாவம்தான் சாமி. அதை மனப்பூர்வமா ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறோம் அப்பா. நாங்க அநியாயமாய், அக்கிரமமாய், துன்மார்க்கமாய் நடந்து உம்முடைய வார்த்தைகளை மீறி நடப்பதினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வருதப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. எங்கள் மேல் இருக்கிற தீமை எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. எங்களை காப்பாத்துங்க சாமி. உங்க கிருபை பெரியதப்பா. நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. எங்க பலவீனத்தை நீக்கி போடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துள்ள பொருள்களையும் நீங்க தான் படைத்திருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் சாமி, எங்கள் நோய்கள் குணமாகும். எங்கள் பலவீனங்கள் மறைந்து போகும். அப்பா, இறந்து போன லாசருவை உயிரோடு எழுப்புனீங்களே, அந்த ஐயா வந்து உயிரோட எழும்பி உம்மிடத்தில் வந்து பேசினாரே. 4 நாள்கள் இறந்து 4 நாளான பின்னாடி வந்து உங்ககிட்ட பேசினாங்களே. அப்பா, அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்த உங்களால் எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்க முடியுமே. அது ஒரு பெரிய காரியமே இல்லப்பா. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் சாந்த குணமாய் இருந்து இந்த காரியத்தை செய்யும். எங்கள் பலவீனங்களை நீக்கி போடும். சரீரத்தில் பலம் உண்டு பண்ணும். மூட்டுகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையினால் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவங்க பலவீனத்தை எடுத்து போடும். பலவீனம் உள்ள அந்த எலும்புகளை பலப்படுத்தும் சாமி. உம்முடைய அளவற்ற கிருபையினால் உம்முடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சாமி, நாங்க பிழைச்சுக்குவோம் சாமி. உங்க கிருபையினால் பிழைச்சுக்குவோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லா தீமையையும் எடுத்து போடுங்க. எங்களை காப்பாத்துங்க சாமி. உங்க கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் அப்பா. காப்பாற்றுங்க ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும். ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.